அப்புறம் மச்சான், அப்ப என்னடா எலெக்ஷன் வந்துருச்சு, என்ன ஓட்டுக்கு போடுறீங்களா எப்படி? நாங்கெல்லாம் கண்டிப்பா நாங்க போடுவோம்டா. ஏன்னா நம்முடைய ஃபியூச்சர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமாண்ணே, ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னே. எனக்கு ஓட்டு போடுற என்னமே வரமாட்டுதுனே. அதனால இந்த வாட்டி ஓட்டு போடுறேன். அதாவது எனக்கு தேவையான ஒரு தலைவர் வரமாட்டாங்க. அதனால நான் ஓட்டு போறதா இல்லைண்ணே. ஏ செந்திலு, என்ன இப்படி சொல்லிட்ட? அட கிறுக்கு பையில, உன்னோட ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டுறா. 1000 பேர் இருக்காங்க. இல்ல நான் ஒருத்தன் ஓட்டு போடலன்னா என்னன்னா நடக்க போகுது? கண்டிப்பா ஓட்டு போடுவோம்டா. ஓட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு. அண்ணே, நீயும் ஓட்டு போடல, அப்போ உன்ன மாதிரி ஒரு 100 பேர் ஓட்டு போடலாம், என்னென்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியுமா? உன்னோட ஓட்டும் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு யாரோ பிடிக்கலையோ அவங்க வந்துருவாங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? ஆமா. தேர்தலில் பிடிக்காத தலைவர் வெற்றி பெற்றுள்ளார். என்னண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சேண்ணே. எனக்கு யாரு பிடிக்காதுன்னு சொன்னா அவங்களே வந்துட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றது தெரியல. மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேனே நானு. தெரியுதா? தெரியுதா? உன்னோட ஓட்டு வீணா போய் உனக்கு பிடிக்காத ஆளும் வந்துட்டாங்க பாத்தியாடா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இதுக்கு நான் என்ன நானே செய்யறது? நீங்க ஓட்டு தான் நினைச்சு பல பேர் ஓட்டு போடாம விட்டுறாங்க. அது நீங்க தான் காரணம். அண்ணே உண்மைதானே, நீங்க சொல்றத உண்மையாலுமே நான் ஏத்துக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இந்த ஓட்டோட வேல்யூ என்னன்றத நான் இன்னைக்கு தானே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வரப்போற இந்த தேர்தல்ல நான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன். ஓட்டுவையா? ஓட்டுவேன். உங்களுடைய ஓட்டு முக்கியமானது. ரெண்டே விஷயம் தானே. என்னோட ஓட்டை நான் கரெக்டா போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தேவையான தலைவர், எனக்கு பிடிச்ச தலைவர் கண்டிப்பா வருவாங்கல்ல. அப்போ அந்த ஓட்டோட வேல்யூ என்னன்றது நம்மளும் புரிஞ்சுக்குவோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஓட்டு போடணும். எல்லோரும் ஓட்டு போடுங்கள். ஒரு வாக்கு, ஒரு உரிமை, ஒரு வாக்கு, ஒரு பொறுப்பு. வாக்களிப்போம், 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 வாக்களிப்போம். வாக்களிப்போம்.